அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இது என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. அவங்க செய்ய நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, வாங்க பார்க்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட அரை தக்காளி எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு, ஒரு 5-6 மிளகாய், அது வந்து உங்கள் உரப்புக்கேற்ப கூடவோ குறையவோ எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அப்புறம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிலோ சேனக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது கூட மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு வந்து நல்லா வேகட்டும். ஒரு பாதி வந்த உடனே அதை வந்து இறக்கி வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கும் பொழுதே நமக்கு தேவையான மசாலாவை வந்து அரைச்சிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சியில் சோம்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், அப்புறம் அரை மூடி தேங்காய், துருவின தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போது சேனக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து வடிகட்டிக்கலாம். இதை வந்து உடனே வடிகட்டிடணும். அப்படியே வச்சுருந்தா ஓவராக வெந்துடும். அதனால் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த சேனக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த சேனக்கிழங்கு நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகி ஒரு பொன் நிறமாக வரணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பொன் நிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், பொன் நிறமாக வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும். இப்போது ஒரு வாணலியில் நம்ம வந்து 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்ருங்க. இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற சேனக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி போட்டு கிளறி. ஆமாங்க, அவ்வளோதான். நம்மளோட சேனக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப அருமையாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.